ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்றைக்கான ஐபிஎல் மேட்சான ஆர்சிபி vs கேகேஆரோட ரீஸ்டார்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது 58வது மேட்ச்சு பெங்களூரில் வச்சு நடக்கு. அதோட டீம் பிளேயிங் 11 எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா, ட்ரீம் 11 டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் வச்சு நடக்கு சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ அது வந்து ஒரு ரன் பேட்டிங் பிச்சு ட்ராக். ஸோ பேட்ஸ்மேன் வந்து அதிக ரன் அடிக்க அதிகமான வாய்ப்பு. ஆவரேஜ் 194 இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு 49, கேகேஆருக்கு 51 இருக்குது. ஹெட்டில் என்னென்னா 2 பேரும் இந்த பிச்சில் மோதும் போது ஆர்சிபி மொத்தம் 9 தடவை வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேகேஆர் 12 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேகேஆருக்கு வந்து ஒரு ஹை பெர்சன்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ மேட்ச் வின் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. டாஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கேகேஆர் வின் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சோட கிவ்அவே சேலஞ்சு வந்து இந்த வீடியோ கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் லைனப் சேஞ்சஸ் இருந்தாலும் சரி, ஜிஎல் டீமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன டீம் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் கிவ்அவேயோட வின்னர் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மயக் அகர்வால் வந்து ஆர்சிபிக்கு உள்ளே வந்திருக்கார். ஆனால் ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். இன்றைக்கி சேஞ்சஸ் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கலாம். சால்ட்டும் ஃபிட் ஆகிட்டார். ஜாஸ் ஹேசல்வுட் இன்றைக்கி விளையாடுவாரா, இல்லை ரொமாரியோ ஷெப்பர்டு விளையாடுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆர்சிபியில் கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லைனப் அப்புறம் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. கொல்கத்தாவிலையும் சேஞ்சஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று இல்லைனா 2 பிளேயர்ஸ், ஸோ இல்லைனா சேம் டீமோடனாலும் போவாங்க. ஸோ சேஞ்சஸ் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, this video sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is one of the online site. BuyMode e-shopping application is now available on Play Store and App Store. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாகவும் அவ்வளோதான் இருக்குது. அமௌண்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பிளேயர் பார்க்கலாம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் ஷாட் நல்லா ஸ்டார்ட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. விராட் கோலியாக இருக்கட்டும், ஜேக்கப் பெத்தலாக இருக்கட்டும், நான் லாஸ்ட் லைனப் வச்சு டீம் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சேஞ்சஸ் இருக்கும்போது நான் மாற்றுவேன். ஸோ விராட் கோலியும் ஜேக்கப் பெத்தலும் ஒரு நல்லா ஸ்டார்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி மிடில் ஆர்டரில் ரஜத் படிதார் இல்லைன்னா ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நல்லா ஃபயராக அதிகமான சான்ஸ் இருக்குது. குணால் பாண்டியாவும் பவுலிங் நல்லா ஓரளவு ஆவரேஜாக போட்டுவார். புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் 2 விக்கெட் கிட்ட எடுக்க அதிகமான சான்ஸ் இருக்குது. ஜாஸ் ஹேசல்வுட் இன்னைக்கு விளையாண்டார்னா அவரை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேகேஆரில் நல்லா பண்ணுற பிளேயர் பார்த்திங்கன்னா குர்பாஸும் நிறையனுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரன்ஸ் வேகமாக அடிக்க சான்ஸ் இருக்குது. அதே இது ஜாஸ் ஹேசல்வுட் விளையாண்டார்னா யாராவது ஒருத்தர் அவுட் ஆகினாலும் வாய்ப்பு இருக்குது. ரஹானே, ரகுவன்சி, மனிஷ் பாண்டே இவங்க 3 பேர்த்துலேருந்து 2 பேர் நல்லா பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, நீங்கள் ஸ்பின்னர் வந்து ரொம்ப விக்கெட் எடுக்கலாம், ஒரு அளவு ஆவரேஜாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிவிட்டு ரசல் இல்லைனா வைபவ் அரோரா போங்க. ஸோ நல்லாயிருக்கும். இது நான் சொன்ன பிளேயர், இதில் வந்து 12 பிளேயர் இருக்காங்க. அதே மாதிரி ரொட்டேஷன் பிளேயர் சொல்கிறேன், அதிலேருந்து ஒரு 4 பிளேயர் நீங்கள் எடுத்து 16 பிளேயர் வச்சு டீம் கொஞ்சம் ஒரு 4 டீம் ரொட்டேட் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஜிஎல் கண்டிப்பாக வின் பண்ணலாம் 4 to 6 டீம் போடும்போது. ஸோ மறக்காமல் நீங்களும் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் டீமை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது ஜெய் சர்மா, மனிஷ் பாண்டே, ரசல், மொயின் அலி விளையாண்டார்னா மொயின் அலி எடுத்துக்கோங்க, இந்த பிச்சுக்கு சூட்டபிளான ஆள். அது மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜாஸ் ஹேசல்வுட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஷெப்பர்டு முன்னாடி பேட்டிங் வந்தார்னா அவருக்கு ஓரளவு 20 ரன் அடிச்சிருவார். பவுலிங் போட்டார்னா 1 விக்கெட். டீம் டேவிட் முன்ன வந்தார்னா அவர் 20 ரன் அடிப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி
பெங்களூரில் புவனேஸ்வர் குமார் கொடுத்துருக்கேன். 2 விக்கெட் எடுப்பார், இல்லைனா கூட நாள் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி குர்பாஸ், சுனில் நரேன், ரசல் இவங்க 3 பேர் போயிருக்கேன். ஓரளவு சேஃபாக போகணும், அவங்க 30 ரன் அடிச்சுருவாங்க அப்படின்னா ரஹானே, ரகுவன்சி, மனிஷ் பாண்டே இவங்க 3 விதத்தில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ் போகலாம். ஸோ அவங்களுக்கு இதாக இருக்கும். ஆர்சிபியில் அதே மாதிரி ஜிஎல் டீமில் இன்னும் பேனோ கேப்டன் அப்படின்னு இது பண்ணால் கொஞ்சம் ரிஸ்கியாக போகலாம். ரொமாரி ஷெப்பர்டு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஜே சர்மா அவருக்கும் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், ரொட்டேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டீம் க்ரியேட் பண்ணுங்கள். என்னோடய ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா ஜே சர்மா, ரோமலா, குர்பாஸ். ஸோ நான் இவங்க 2 பேர்த்தையும் எடுத்திருக்கேன். இதில் குர்பாஸ் அவுட் ஆயிடுவார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் கீழே ஒரு ஆல்ரவுண்டர் ரசலோ இல்லை ரொமாரி ஷெப்பர்டோ, ஜாஸ் ஹேஸ்லுட் வந்து அவரையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரஹானே, ரகுவன்சி நான் எடுத்திருக்கேன். மனிஷ் பாண்டியை ட்ராப் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருமே நல்லா விளையாண்டுருவாங்கன்ட்டு. ஸோ இதான் என்னோடய ஃபைனல் டீம். லைனப் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராமில் என்னோடய பெஸ்ட்டு டீமை அப்டேட் பண்ணுவேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.